டேஸ்டியான மட்டன் குருமா வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் குருமா வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டன் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மட்டன் குருமா. ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டா இதே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க மறுபடியும். முதல்ல நம்ம கடாய் சூடுபடுத்திக்கலாம். அதில் 200 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆனால் தீயக்கூடாது. இந்த வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா இது டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நம்ம பார்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம வறுத்து எடுத்துருக்கோன்னு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் இருக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறது. இது அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு மசாலா எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேன் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இது தீஞ்சிடும். மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து போடும்போது நமக்கு குருமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில். திருப்பியும் நீங்கள் இதே குருமாவை நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா வரப்பட்டுடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஆறட்டும். ஆறிட்டு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாலேயே நம்ம தனியாகவும் அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட அரைக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காத அப்படியே நான் பவுடர் ஃபார்ம்லேயே நான் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வேறு தட்டில் இதை கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு குக்கர் சூடான பிறகு நம்ம வெங்காயம் வறுத்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம மிச்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு மறுபடியும் நம்ம ஏலக்காய், பட்டை, லவங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நம்ம பிரிஞ்சி இலை பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதாவது 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் நான். அதை நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல மட்டன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் இந்த தண்ணி எல்லாம் அதில் வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி முதல்லையே நம்ம மட்டனை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீக்கிரம் கூட வெந்துடும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல மட்டன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகி தண்ணி எல்லாம் விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத்தியும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது மஞ்சள், இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு பிடிக்கும். அப்போ தான் நம்ம இப்போ உப்பு போட்டோம்னா உப்பு நல்லா அந்த மட்டனில் உப்பு ஏறிடும். அதனால உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்ட பிறகு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போதோ இது கலர் நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்ட பிறகு இத்தியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் மட்டனில் ஏறுற வரைக்கும்
கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து குருமா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போதோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த மட்டன் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே 1/4 பாகம் வெந்து வந்துடும் மட்டனு. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பார்க்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ட்ரை மசாலா அரைச்ச மிக்ஸிலேயே நான் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து இது சேர்த்துட்டு ஒரு 10 போல் முந்திரியை வந்து ஊற வச்சுருந்தேன் நான். அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கூடவே தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். முதல்ல முந்திரியும் வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு போயிருக்க, அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்த்தது வந்து கட் ஆகிடுச்சு வீடியோவில். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மட்டன் பார்க்கலாம். மட்டனை வந்து நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போவே நமக்கு வந்து சாப்பிட்றோம் போல் இருக்குது இந்த மட்டனு. இப்போ இது கூடவே நம்ம வந்து இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து இந்த குருமா டேஸ்ட் வந்து வரும். வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால குருமா டேஸ்ட் வரும். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்குறதில்ல. நீங்கள் விருப்பப்பட்ட அரை தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே. தக்காளி சேர்த்தோம்னா அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொச்சி வரணும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஏன்னா காரம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு 2. நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே இந்த மட்டன்லேயே தண்ணி வரும், அதனால தான் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது வந்து குக்கர் மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா சாப்பிட்ற போல் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இன்னும் கெட்டியாக வேணும்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த திக்னஸே போதுன்றதுனால நான் வந்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும் போதே நமக்கு வந்து சாப்பிட்ற போல் தோணுது இந்த குருமாவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா செய்யும் போதும் நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, அதுக்கப்புறம் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. புரோட்டாக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மட்டனை வந்து நான் எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. மட்டனில் வந்து மசாலாலாம் நல்லா ஏறி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கும் போதே வாயெல்லாம் டெம்ப்டிங் ஆகுது, சாப்பிட்ணும் போல் தோணுது. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.